ப்ரோ பக்காவாக இருக்கு ப்ரோ. ஸ்டோரி சூப்பராக இருக்கும். ரெண்டு பேருமே பயங்கரமா நடிச்சுக்கிறாங்க ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. அப்புறம் அந்த குப்பை அதெல்லாம் எதுவும் பார்க்காம பாரபட்சம் பார்க்காம நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் சராசரியான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ப்ரோ. படத்துல மொத்தம் 3 கெட்டப் காமிச்சிருப்பாங்க. அசூரன்ல இருந்து அதாவது குட்டி 3 தனுஷ் மாதிரி எல்லா விதமான டைரக்ஷன் காமிச்சிருப்பாங்க. சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. தெலுங்கு படமா இருக்கு, தமிழ் படமா இருக்கு ப்ரோ. தமிழ் படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுங்க. எஸ் 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 கவின் இல்லங்க. பிளடி பர்கர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். யூ டோன்ட் ஹேவ் டு மிக்ஸ் ரெண்டுமே. பிளடி பர்கர் வந்து ரொம்ப கான்செப்டே வேற மாதிரி, இதுவும் கான்செப்டே வேற மாதிரி. அந்த மாதிரி எடுத்துட்டு போகாதீங்க. she has done well. நோ, எல்லாமே ஒரு கனெக்ட் இருந்தது. ஸ்டோரியோட ஒரு கனெக்ட் இருந்தது. ஸோ தேர் இஸ் நோ லேக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது வெக்கமா இருந்துச்சு. எஸ். இல்லை, எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கலாம். குழந்தைங்கலேருந்து லேடிஸ் எல்லாருமே பார்க்கலாம். கமர்ஷியலாக இல்லை, பட் கமர்ஷியலுக்கான தேவையான எலிமெண்ட்ஸும் இருக்குது படத்தில். நல்லா இருக்கு. தனுஷ் சாரோட அதை பார்த்தீங்களா ட்ரெய்லரில்? அந்த மாதிரி தான் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு வாட்டி போய் தேட்டரில் பார்க்கலாம். அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு ஆஸ்கர்லாம் பேசிட்டு அந்த அளவுக்கு இருக்கு. ஆஸ்கர் தரல, ஆனால் நேஷனல் அவார்டு வந்து கொடுக்கலாம். யா மேபி. தேங்க்யூ. இல்லை, ஒரு லைன் மட்டும்தான் பிளடி பர்கர் மாதிரி, மற்றபடி அதே கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகே தான், வேற மாதிரி தான் இருந்தது. ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, போர் அடிக்கல. ரஷ்மிகாவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. யா, அவங்க கிட்ட இவ்வளோ எதிர்பார்க்கல, பட் ஓகே, அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காங்க. யா, தனுஷ் ஆக்டிங் எல்லாமே அது கேரக்டர் பிச்சைக்காரன் கேரக்டர்னா கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக தான் நடிச்சிருக்காரு. எமோஷனல் சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் அவரோட வேல்யூ தெரியாமல், கடைசியில் அவரோட வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருங்கிறது தான் கிளைமேக்ஸ். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி தான் ஒரு மாஸ் சீன்ஸ் மாதிரி வரும். அதே மாதிரி ராஷ்மிகா வந்து ஒரு ஜோடியெல்லாம் காட்டல, ஒரு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக தான் கடைசி வரைக்கும் இருக்காங்க. அந்த மாதிரி காட்டினதுக்கே ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் கூட தனுஷ் காட்ட மாட்டாங்க. நாகார்ஜுனாவை கூட தேவையான இதுக்கு தான் காட்டுவாங்க. தனுஷை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ்க்கே காட்ட மாட்டாங்க. காட்டும் போதே பயங்கர பிச்சைக்காரனாக தான் காட்டுவாங்க. அது ஒரு பெரிய நடிப்பு அரசுன்னே சொல்லலாம். சீரியஸாக படம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி கண்டிப்பா கனெக்ட் ஆகுது. தனுஷ் வந்து கரெக்டா அந்த ரோலுக்கு செட் ஆயிருந்தாரு. நாகார்ஜுனா எல்லாருமே பர்ஃபெக்டா இருந்தாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட் தான். இல்ல அதுக்கும்லாம் சம்மந்தம் இல்லை. இது டோட்டலா வேற ஒரு கண்டென்ட் தான். நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. இல்ல, படம் டியூரேஷன் சொன்னாங்க படம் வரதுக்கு முன்னாடி 3 மணி நேரம். ஆனால் அந்த மாதிரி தெரியல. படம் வந்து நல்லா ஃப்ளோவாக தான் போச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அவங்க இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா செட்டில்டாக தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். ஓவர் ஆக்டிங் இல்லை, செட்டில்டாக இருந்துச்சு படம். எப்பா குபேரன 3.5 மணி நேரத்துல ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, அதான் கை நிறைய காசு இருந்துச்சுன்னா, அதாவது கழுத்து நமக்கு கைக்கு அடக்கமா காசு இருந்துச்சுன்னா அந்த காசு நம்ம ஆளலாம். தலைக்கு மேல பணம் போயிடுச்சுன்னா அது நம்ம ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஒரு வரி கதை. ஓகேவா, நிறைய பேர்கிட்ட சொல்லிட்ட கதைய. ஓகேவா, அந்த பணம் அதிகமாகி போய் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிறாரு தனுஷ். அது ஏன் ஓடுறாருன்றத கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பாருங்க. படத்தை பார்த்தீங்கன்னா தான், அதாவது நம்மளை விட பெரிய பணக்காரனோட பழக்கம் வச்சுக்க கூடாதுன்றத நாகார்ஜுன் சார் எடுத்து சொல்கிறாரு. நாகார்ஜுன் சார் வந்து அவங்களுக்கு உதவிக்கு போய் அவரும் செத்து போயிடுறாரு லாஸ்ட்டாக. ஓகேவா, அப்படி கதை களத்தை அருமையாக கொண்டு போயிருக்காங்க. இந்த கதை புது கதை, சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே குபேரன் வந்து பணத்தை கொட்டி காட்டுறாங்க. அதுதான் குபேரனு. ஒரு பிச்சைக்காரனை தூக்கிட்டு வந்து பணக்காரன் ஆக்கி அவனை கொல்லலான்னு நினைக்கிறாங்க. கடைசியா ஒரு பிச்சைக்காரன் குபேரனாவே 10 கோடியோட வந்துடுறாரு. இதுதான் படத்தோட கதை. டிஎஸ்பி அழகா மியூசிக் போட்டிருக்குது. தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. நம்ம செத்தா பணத்தை எப்படி இறக்கணும்னு காட்டி இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையே ஷார்ட் பீரியட் தான்.
நம்ம சில் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? நினைச்சிடாதீங்க, சீரியஸாவே அவருக்கு இந்த கேரக்டர் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த அவங்க கூட போயிட்டு அது இருந்து நடிச்சிருக்காரு. எப்படி சொல்றது, அதுக்கு மேல எனக்கு அவரை பார்த்தது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு அவரோட ஹேண்ட் பிடிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எல்லாமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கியூட்டாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. பிஜிஎம் வேற லெவல். அந்த சிவாவுடைய இதெல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல போயிடுச்சு. யாருக்கெல்லாம் சிவனை பிடிக்காதோ எல்லாருக்கும் சிவனை பிடிச்சிடும் இந்த இதுல பாத்தீங்கன்னா. ஸோ நாகார்ஜுனா அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஆல்ரெடி ஸ்டார் தான், பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எனக்கு நான் டிக்காக வந்தது. ஸோ வேற லெவல். தமிழ் படமா இருக்கா இல்ல தெலுங்கு படமா? இல்ல தமிழ் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த தெலுங்கு படத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு பேக்ரவுண்ட் காட்டுவாங்களே அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் போக நம்மளோட இது மாதிரி வந்துடுச்சு. ஆமா, இதுல ஃபைட் சீன் அவ்வளவாலாம் இல்ல. ஸோ எல்லாமே ஓகே, நல்லா இருக்கு. இல்ல தனுஷ்க்கு கொடுக்கலன்னா ஃபைட் பண்ணுவோம். அவருக்கு ஒரு கை மாத்திரம் உடைச்சிருப்பாங்க. இந்த பிச்சை எடுக்கணும்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்கல்ல, அமௌண்ட் கொடுத்து அவங்கள வாங்கிட்டு சின்ன வயசுலேயே. ஸோ அந்த மாதிரி தான் இதில் அவருக்கு பண்ணியிருக்காங்க. லெஃப்டில் தான் சாப்பிடுவார், லெஃப்டில் தான் எழுதுவார். அவர் வந்து வெஜிடேரியன், ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் எங்கேயுமே அந்த நான்வெஜ் இல்லை. ஸோ அதனால ஓகே ஓகே, அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மெயினாகவே நாகார்ஜுனா டீக்கும் தான் இதில் வந்துட்டு கேரக்டர் இருக்கு. எஸ், எனக்கு தனுஷ் கூட யார் இருந்தாலுமே பிடிக்காது. பட் இல்ல ஓகே. ரேட்டிங் 10. ஓகே, ஆமா. தனுஷ் உண்மையாவே இந்த படம் எல்லாருமே போய் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் லாகா இருந்துச்சு, ஃபுல்லா ஓடினே இருக்காங்க படம் ஃபுல்லா. அதான் சுமாரா இருந்துச்சு ஓரளவுக்கு. ஓகே, ஒன் டைம் வாட்ச் தான். தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேர் ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு. படம் மட்டும் ஓகே, ஒன் டைம் வாட்ச். லைட்டாக அது மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஆமாம், அது மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா தான், ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இல்லை கனெக்ட் ஆச்சு, எமோஷன்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. தனுஷ் ஆக்டிங்கு, அப்புறம் நாகார்ஜுனா ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் டெட் ஸ்லோன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போன மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் தெலுங்கு மூவியான்னு எனக்கே டவுட் இருக்கு. ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே இல்லை. தனுஷ் சார் ஒருவேளை அந்த ஒரு கேரக்டராகவே கொண்டு வந்தனால ஒரு சீன்ல கூட ஆக்ஷன்ஸ் அந்த விறுவிறுப்பு கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அவரோட ஆக்டிங் வேற லெவல். உண்மையிலே எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ தத்துருவமாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஹீரோயினி சொல்லணும் அப்படின்னா எதுக்காண்டி வச்சாங்கன்னு தெரில. சும்மா கதையை கொண்டு போகிறதுக்காண்டி ஹீரோயினி நினைக்கிறேன். மற்றபடி கதையில் வந்து கதை ஓரியன்டாக படம் சூப்பர். உண்மையிலே ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. மியூசிக் வேற லெவல்னே சொல்லலாம். செம்ம சென்டிமெண்ட்டான ஒரு லைன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப டச்சாக இருந்தது. ஆனால் அதை தாண்டி எல்லாமே 3 ஹவர்ஸுமே உங்களுக்கு சென்டிமெண்ட்டாகவும் ஸ்லோவாகவே போனால் போர் அடிக்கும்ல. அந்த ஒரு போர் வந்து இதில் தெரிகிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸ்டோரி லைன் வந்து பிளடி பெக்கர் படத்தோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அதோட ஜேனரே வேற, இது ஜேனர் வேற. அது வந்து உங்களுக்கு வேற மாதிரி கொண்டு போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பலாம் மோசமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இதோட ஜேனர் வந்து ஸ்கேம், ஈஸியாக ஒவ்வொரு பினாமி அப்படிங்கிற விஷயத்த வச்சு எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அதில் நாகார்ஜுனா அவரோட ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சென்டிமெண்ட்டாகவே ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டாங்க. அதை தாண்டி கொஞ்சம் ஆக்ஷன்ஸு, கொஞ்சம் காமெடிஸு இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் இப்போ இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரெண்டாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். குபேரா பார்க்கும்போதே தெரியும், அதை ட்ரைலர் பார்க்கும்போதே படம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு தெரியும். சரி ஓகே, எதையுமே வந்து நம்ம ட்ரைலர் வச்சு டிசைட் பண்ண முடியாது, போய் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ட்ரைலர் விட மோஸ்ட் ஆகுது இந்த படம். ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 25 மணி நேரம் தூங்கி எழுந்து வந்தீங்கன்னா கூட இந்த படம் உங்களை தூங்க வைக்கும். அப்படியாப்பட்ட படம் இது. படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பிச்சைக்காரன் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ரொம்ப ஒஸ்ட்டு, பிச்சைக்காரன் நான் வாழறது ரொம்ப கஷ்டன்றாங்க. இந்த படத்தை பார்க்குறது அதை விட ரொம்ப ஒஸ்ட்டுன்றது தனுஷுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. 1 ஹவர் எடுத்தாலும் போதும், இல்லை 2 ஹவர் இருந்தாலும் போதும்.
நடிப்பு ரீதியா அவருக்கு பாராட்டுகள் கிடைக்கும். நடிப்பு ரீதியாக ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்க வேண்டிய ஒரு பெரிய மனுஷர். நட்பு ரீதியாக எல்லாரும் கூட பழகிற ஒரு அன்பான மனுஷர். ஒரு நடிகர் ரீதியாக பார்த்தீங்கன்னா தன்னோட களத்தை விட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பாலை 6 அடிக்க வேண்டிய ஒரு பெரிய ஆள். அவரை வந்து தேவையில்லாத டேரக்டர் தப்பாக யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, படத்துல அப்போ பாசிட்டிவா என்னதான் இருக்கு? படத்தில் பாசிட்டிவாக தனுஷ் இருக்காரு, அது நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இந்த படத்தில் தனுஷ் அண்ணா இருக்கார்ப்பா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 40 மினிட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நாகார்ஜுனா வந்து எதுக்கு அழுகுறாருன்னே தெரில, அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணி போட்டிருக்கலாம். அதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி தனுஷோட பெர்ஃபார்மன்ஸுக்கு, தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்டாக இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மியூசிக் எப்படி டிஎஸ்பி ஹோல்டு பண்ணியிருக்காரு. அந்த ட்ரான்ஸ் மியூசிக் இன்னுமே கேட்டுக்கிட்டே இருக்குது படம் விட்டு வெளில வந்த அப்புறமும். பட் என்ன சொல்லுவேன்னா வந்து இது ஒரு மோர் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் சைடில் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லா ஒரு சூஃபி மியூசிக் வருது, அப்புறம் ஒரு நமோ நாராயணான்னு திருப்பதியில் வரும்போது வருது, திடீர்னு சிவன் மியூசிக் வருது, அனுமார் மியூசிக் வருது, நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு RRR, ஒரு பாகுபலி மாதிரி படங்கள்லாம் வந்து 3 hours 1 minute மேலே இருந்த படங்கள், அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அதே லெவலுக்கு சப்போர்ட் வந்து குபேராவுக்கு தெலுங்கில் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிளடி பகரா? பிளடி பகர் ஒரு டார்க் ஹியூமர் கான்செப்ட். இது டோட்டலி ஒரு எமோஷ்னல் த்ரில்லரு. சம்மந்தமே இல்லை. ஹீரோ கேரக்டர் மட்டும்தான் பெக்கரே தவிர்த்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்டை பேசியிருக்காங்க. அண்ட் தனுஷ் சார் மாதிரி ஒரு பர்ஃபார்மரை வச்சு பேசியிருக்காங்க. கம்பேரே பண்ண முடியாது பிளடி பெக்கரோட. பட் நிறையா இடத்துல வந்து தனுஷை பற்றி வெளியில் வந்து சில விஷயங்கள் இப்போ ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களே, அதுக்கெலாம் ஒரு பயங்கரமான பதில் அடி வச்சுருக்காரு. எப்படி அவரோட நடிப்பில் இப்படி ஒருத்தர் நடிச்சிட்ருக்கான்ல, அவனோட இதுக்கு கேலிபருக்கு என்ன வேணால் பேசலாங்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. குபேரா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டிங்கன்னா படம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்டபிளாக இருக்கும். நான் ட்ரெய்லரில் பார்த்தா அந்த 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷத்தில் என்ன கதை இருந்ததோ அதே தான் இங்கே 3 ஹவருக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 hour அப்படின்றதே வந்து எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு 1/2 hour கட் பண்ணியிருக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 3 hour வேணும், இல்லை நான் 3 hour தான் படம் எடுக்க போகிறேன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக கொண்டு வாங்க. நீங்கள் ஃபுல்லாகவே தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி செட் ஆகுன்ற ஒரு கேள்வி வந்துருக்கு. ரேட்டிங் கொடுக்கணும்னா ஒரு 3 கொடுக்கலாம், 5க்கு 3 கொடுக்கலாம். பட் என்னன்னா நீங்கள் கொஞ்சமாச்சு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வச்சாதான் நாங்கள் படம் பார்க்க முடியும். என்னன்னா கடைசி ஒரு 1/2 hour 20 minutes கிட்ட வந்து படம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக கொஞ்சம் நல்லா தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hour ஒரு 2 hour கிட்ட படம் பார்க்கணும். அது என்னால் வந்து பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொரு கேரக்டர் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்க போகுது, அந்த இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், நான் அந்த படத்தை பார்த்து எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஒரு டீசென்ட் வாட்ச் பண்ணலாம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்துடாதீங்க. பிளடி பெகர்னு சொல்லலாம், பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி தனுஷரோட புதுப்பேட்டையில் கடைசியாக சீன்ஸ் எல்லாம் வரலாம், அந்த மாதிரி சொல்லலாம். எல்லா படத்தோட டச் இருக்குது. பட் இந்த படம் ரொம்ப யூனிக்காக இருக்குது, அவ்வளோதான். நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. தனுஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. எனக்கு தனுஷ் சார் வந்து இங்கே ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்க தோணலை. ஏன் அப்படின்னா டோட்டலாக அவர் பார்க்க கொஞ்சம் பிச்சைக்கார மாதிரி இருக்காரு. பட் என்னன்னா அவர் இருக்காருன்னும் போது மேபி அவர் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த கமர்ஷியல் சீன்ஸ் வச்சிருந்துருக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. ராஷ்மிகா அண்ட் தனுஷ் அவங்களோட காம்போ கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்காக இருக்குது. எப்பப்போ அவங்க சீக்வன்ஸ் வருதோ கொஞ்சம் அந்த காமெடின்ற ஒரு விஷயம் வந்து டச் ஆகுது, கொஞ்சம் எங்கேஜிங்காக போகுது, ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ராகியாக எங்கெங்கே படம் போகுதோ, ரொம்ப லேகாக எங்கே போகுதோ அப்போலாம் அந்த மியூசிக்கை தூக்கிட்டு வந்தோ இல்லை ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை தூக்கிட்டு வந்து வச்சிடறாங்க. அது படத்தை வந்து அடுத்த இதுக்கு வந்து போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது குபேரா படம் பார்த்துட்டு வரேன். படம் பேசிக்காக மணி லாண்ட்ரிங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு பிச்சைக்காரன் மாட்டினா என்னென்ன படத்தோட பேசிக் கான்செப்ட். டைரக்டர் உண்மையிலே வந்து செம்மையாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப மெனக்கட்டிருக்காரு. ஏன்னா அந்த சீன்ஸ் என்ன யோசிச்சிருக்காருங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. பட் படத்தோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லேக் வந்து தவிர்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போயிட்டுருக்கு. பட் இன்டர்வல் வரும்போது ஒரு லேக் வருது. செகண்ட் ஹாஃப்மே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா போகுது. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ஒரு லேக் வருது. ஓவரால் படம் வந்து எந்த சினிமா தூக்காமல் ஒரு 1/2 hour ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். ஓப்பனிங்கில் ஒரு சீக்வன்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் அங்கே சொல்லாமல் ஆடியன்ஸுக்கு நடுவில் எங்கேயாவது ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பெரிய பண விஷயத்தை சொல்லி வந்து படத்தை வந்து முடிக்கிறாங்க. பட் அதை விட ஒரு 10 மடங்கு 100 மடங்கான பண விஷயம் வந்து படத்தில் சுற்றிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு முடித்தது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். பட் இந்த படத்தில் மெனக்கடல் அந்த எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. படம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. பயங்கர ரிச்சாக காமிச்சிருக்காங்க. குப்பமேட்டு போனால் உண்மையிலே குப்பமேட்டில் போய் எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்து மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க.
தனுஷோட ஆக்டிங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பர். ஒரு பிசைக்காரனா நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த கெட்டப்பில் நடிக்கும் போது அந்த கெட்டப்பை விட்டுட்டு அவர் ஹேண்ட்ஸமாக கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு பட் ஸ்டில் அவர் வந்து பிச்சைக்காரன் தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சு காமிச்சிருந்தாரு இந்த படத்தில். நாகார்ஜுனா வந்து ஏன் சீனியர் ஆக்டருங்கிறது இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. செம்ம சூப்பரான ஆக்டிங்கு, வாய்ப்பேல செம்மையாக நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஷேடு, நெகட்டிவ் ஷேடு, கிரே ஷேட்ஸ் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து சூப்பராக வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. ராஷ்மி ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தேன், அந்தளவுக்கு இல்லை. பட் ராஷ்மிகாவுக்கும் தனுஷ்க்கு இடையிலான சீக்வன்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காமல் லேக் அடிக்காமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகுது. டிஎஸ்பியோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் தெலுங்கு வாடகை கொடுக்குது. மற்றபடி வந்து படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பேன் இண்டியா மூவி பார்த்த ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. தமிழுக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரியெல்லாம் இல்லை. அவர் மியூசிக் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து தெலுங்கு வாடையை லைட்டாக வந்து தூவிட்டு போகுது. ரியாலிட்டி தாண்டி படம் நிறைய விஷயம் காட்டியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை, கண்டிப்பாக இது வந்து ஒரு கமர்ஷியல் படம், ரொம்ப ரியாலிட்டிலாம் எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று அது பேசிக்காக தெலுங்கு படம்னால நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்லேயும் போகக்கூடாது. கண்டிப்பாக இது வந்து ரியாலிட்டிக்கான ஒரு படம் கிடையாது, ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன லாஜிக் தேவையோ அந்த லாஜிக் ஓரளவுக்கு இந்த படத்தில் இருக்குது. கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து நம்மளுக்கு மிஸ் ஆக தெரியுது. பட் நீங்கள் நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பெரிய மிஸ் எல்லாம் இல்லை. ஒரு ஆவரேஜ் படம், ஒன் டைம் வாட்சபிள். பட் படத்தில் லேக் இருக்குது, அவ்வளோதான்.